வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கொஞ்சம் கீழே இருக்கீங்களா? கட்டளையிட்ட எடப்பாடி பழனிசாமி, கடுப்பான ஆர்பி உதயகுமார், அதிமுகவில் கோஷ்டி மோதல், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. தற்பொழுது 2026ஆம் ஆண்டு வருடம் தேர்தலுக்கு அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி உறுதியாகி இருக்கின்றது. இந்த கூட்டணி பற்றி அறிவிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பிற்கு அதிமுக கட்சியினரே எதிர்ப்பு இருந்ததாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. கடந்த வருடம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியுடனான உறவை அதிமுக முடித்து கொண்டதாக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். மேலும் இனி எப்பொழுதும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது எனவும் அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு வருடம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக மற்றும் பாஜக இடையே மீண்டும் கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்ததில் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆனால் அதிமுக கட்சிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாக விளங்கிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரை இபிஎஸ் ஒதுக்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் கூட்டணி பற்றி அறிவிப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி மற்றும் ஆர்பி உதயகுமார் ஆகியோர் இருந்தனர். அப்பொழுது உதயகுமாரை மட்டும் மேடையிலிருந்து கீழே இறங்குமாறு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அதிமுக கட்சியில் உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்ட போது பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவை எதிர்த்து எடப்பாடிக்கு பக்கம் பலமாக இருந்தவர் ஆர்பி உதயகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களது கட்சியில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடம் பாரபட்சம் காட்டுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேடையில் இருந்து கீழே இறங்க சொன்னதால் அதிருப்தியில் இருந்த உதயகுமார் நிகழ்ச்சியில் இருந்து பாதியில் வெளியேறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற விருந்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. இதனால் அதிமுக கட்சியில் பூசல் ஏற்பட்டிருப்பது உறுதி எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பெயரை போடாமல் போஸ்டர் அடித்திருப்பதும் சர்ச்சையை ஊர்ஜிதப்படுத்துகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.